இந்த படத்துல ஸ்கிரீன் பிளேவும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு இதை கூட எடுக்க முடியாது. இந்த சீன்ஸை வந்து ஒரு சீனை கூட இப்படி தூக்கி வெளியே போட முடியாம இருக்கும். இஸ்லாமியர்களை ஒரு கதாபாத்திரமாக, முக்கிய கதாபாத்திரமாக வச்சு தமிழ் சினிமாக்கள்ல வந்து நிறைய படங்கள் வர்றதில்லை. They are also the common man and common human public of India. அவங்க இந்தியர்கள், தமிழர்கள், அவங்களை பிரிச்சு பார்க்கறதுல என்ன நியாயம் இருக்கு? இதுல சம்பந்தம் இல்லாத, இந்த குண்டுவெடிப்புக்கு சம்பந்தம் இல்லாத நிறைய இஸ்லாமியர்கள் இன்னும் 25 வருஷம், 27 வருஷம், 30 வருஷமா சிறையில் இருக்காங்க சந்தேகத்தின் பேர்ல. ஸோ இப்போ அதில் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, அந்த படத்துல ரொம்ப அழகா ஒரு சீன் வைக்கிறாங்க இல்லைங்களா? பேர், அந்த பையனுடைய பேர் கேட்டு அது ஒரு இஸ்லாம் பேருன உடனேயே ஒரு நீதிபதி, 2வது வரக்கூடிய நீதிபதியே அந்த வழக்கை வந்து ஒரு தாமதப்படுத்துற மாதிரி ஒரு இடத்துல ஒரு டெம்ட் ஆகிற மாதிரி இருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது கோர்ட்ல இப்படிதான் நடக்குமாங்கிற மாதிரியே இருந்தது. அது உண்மைதான். இந்த படத்திலேயே வந்து நம்ம தமிழ் சாரோட ரைட்டிங் ரொம்ப கவனமா பாக்குறது, 2 நீதிபதிகளுக்கு இடையில இருக்கக்கூடிய வேறுபாடு. ஒரு கேஸ் தான், இது வந்து ஒரே ஒரு வழக்கு தான். அதான் சொன்னா சார், அதை வந்து அப்படியே அந்த பூசணிக்காய் போட்டு உடைக்கிற மாதிரி உடைச்சிட்டாரு. அவ்வளவுதான். அவரு தன்னுடைய போலீஸ் வாழ்க்கையில என்ன சந்திச்சாரோ அதை தெளிவோட சொல்லி. ஆனா ஒவ்வொரு ஷாட்டும் இந்த பக்கு பக்குன்னு இருக்குது. அதாவது என்னன்னா, ஃபர்ஸ்ட் அவன் தப்பிச்சு போயிடுவானோ, இல்ல அவன் தப்பிக்கிறது ஏதோ பிளான் பண்றாம்ல அப்படின்னு அந்த மாதிரி. நான் 2 முறை அழுதுட்டேன், கண்ணு கலங்கிருச்சு, எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. இந்த படத்துல முக்கியமா நான் வந்து ஹீரோயின் கதாபாத்திரத்தை ரொம்ப கவனமா பார்க்கறேன். இல்ல, அந்த பொண்ணுடைய உறுதித்தன்மை இருக்கு இல்லையா, அந்த காதல் மீதான ஒரு உறுதித்தன்மை தான் வந்து அந்த படத்தை டிரைவ் பண்ணி கொண்டு வந்துகிட்டே இருக்கு. அந்த பையனை அதான் டிரைவ் பண்ணுது, அந்த பையனை வந்து அந்த போலீஸை டிரைவ் பண்றான். முழுக்கவே அந்த பொண்ணை சென்ட்ரிக்கா வச்சு எல்லாமே கரெக்ட் சார். அவன் ஒய்ஃப் கிட்ட பேசுறாப்ல, அவங்க அப்பாவே கொண்டான்னு சொல்லி தான் கேஸ் இருக்கு. அந்த பொண்ணு மறுபடியும் 5 வருஷமா வந்து பார்த்துட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு பதில் சொல்லுவாங்க. அவங்க ஒய்ஃப் பதில் சொல்றது சூப்பரான விஷயம் தான். அதுதான் இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ஒரு ஆம்பளைக்கு பிடிக்கணுங்கிறதுக்கு 1000 காரணம் இருக்கலாம், ஆனா ஒரு பொண்ணுக்கு பிடிச்சிருச்சுன்னா அவனுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க. அந்த ஒரு கதாபாத்திரம் இருக்கு இல்லையா, அதுதான் நீங்க சொன்ன மாதிரி உண்மையிலேயே அவங்க தான் ஹீரோ. அது ரொம்ப அவங்க தான் அதுல ஸ்ட்ராங்கா நிக்கிறாங்க. எஸ், அந்த படத்தோட மொத்த சீன்ஸையும் நீங்க சொன்ன டயலாக் வந்து அப்படியே ஒரு ஆணி குத்தி வச்ச மாதிரி குத்தி வச்சு, இதான் டயலாக். ஆக்சுவலி இந்த டயலாக்ல இருந்து ஒரு பெரிய செக்டார் விரியுது. இதான் படத்துல ரொம்ப முக்கியமான இன்னொரு எபிசோட் என்ன அப்படின்னா, போலீஸ் இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மட்டும் கிடையாது, பிரிட்டிஷால ஆளப்பட்ட காலனி நாடுகள் எல்லாத்துலேயுமே இது ஒரு அடிமை முறை இருக்கு. நீங்க வந்து ஒரு கான்ஸ்டபிள் வந்து ஒரு எஸ்ஐக்கு அடிமையாவே இருப்பார், ஒரு ஏட்டுக்கு எஸ்ஐக்கு அடிமையா இருக்கிறது, அவர் வந்து ஒரு இன்ஸ்பெக்டருக்கு அடிமையா இருக்கிறது, அவர் டிஎஸ்பிக்கு அடிமையா இருக்கிறது, எஸ்பிக்கு, இந்த ஹைரார்கி இருக்கு பாத்தீங்களா, இது வந்து ரொம்ப இறுக்கமான மெக்கானிசம். இவ்வளவு நெருக்கடியான சூழலுக்குள்ள ஒரு தனி மனிதன் நினைக்கும் போது ஒரு மாற்றத்தை நிகழ்த்த முடியும் அப்படிங்கறத வந்து அற்புதமா சொல்லியிருக்காரு சார். ரொம்ப அற்புதமா சொல்லியிருக்காரு. என் படத்துல ஒரு சீன் ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சுவலா. அந்த ஓகே போ கிளம்பு டிஸ்பர்ஸ் அப்படின்னா, டிஸ்பர்ஸ் டீம் அப்படின்னா எல்லாம் நின்று பேசிட்டு இருப்பாங்க, உங்களெல்லாம் திருத்தவே முடியாது அப்படின்னு. ஆக்சுவலா என்னன்னா, இந்த காவல்துறை அதிகாரிகளுக்கும் ஒரு மனது இருக்கு, அவங்களுக்கும் நட்பு இருக்கு, ஃப்ரெண்ட்ஸ் இருக்குங்கிற மாதிரி அந்த ஒரு ஷாட்ல அது வரைக்கும் வரப்பா நின்றுல டிஸ்பர்ஸ் அப்புறம் என்னாச்சு அது என்னன்னா அப்படின்னு சொல்லி சாதாரணமா பேசுறப்போ ரொம்ப இயல்பா இருந்தது. ஆமா சார். திரைக்கதையில வசனத்திலையும் சரி ஒரு இன்புட் ஆஃப் தமிழ் அது வந்து ரொம்ப மேஜர் பார்ட்டு. அண்ட் சுரேஷ் ராஜகுமாரி வந்து ரொம்ப அதை அற்புதமா பண்ணிருக்காரு. அதே மாதிரி இந்த உறவு முறைகள், சொந்த பந்தம், ஜாதி, இதுக்குள்ள கல்யாணம் பண்ணி நெருக்கடியில வாழ்ந்துட்டு இருக்கிறத விட ஒரு நமக்கு பிடிச்ச ஒரு பையனை கல்யாணம் பண்ணி தன் தங்கச்சி சுதந்திரமா போறா. எல்லா கேரக்டரும் நல்லா இருக்கப்போ பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பெண்களுக்கும் உணர்வுகள் இருக்கு, அந்த உணர்வுகளை எப்படி நம்ம பார்க்கணுங்கிறதையே சில திரைக்கதைகள் கொண்டு வராங்க. அது உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய விஷயமா இருக்கு. அந்த வகையில சிறை வந்து ரொம்ப அற்புதமான ஒரு திரைப்படமா இருக்கு. படத்துடைய டைட்டில் என்ன சார்? சிறை. படத்துல எந்த சீனுமே சிறையை காமிச்சிருக்க மாட்டாங்க. ஆமா சார், கரெக்ட். ஆமா சார், அதான் சார் அல்டிமேட் இந்த படத்துல. திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வாரம் வந்து வெள்ளிக்கிழமை ஒரு அருமையான படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த படத்துடைய பேர் வந்து சிறை. சிறை அப்படிங்கிற இந்த படத்தில் நடித்திருந்தது விக்ரம் பிரபு. அவர் மட்டும் நல்ல நோன் ஆர்டிஸ்ட். அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தில் புதிதாக அறிமுகமானது எல்கே அக்ஷய் குமார், ஒரு முக்கிய கதாபாத்திரம். அப்புறம் ஆனந்தா தம்பிராஜா, அதுக்கப்புறம் வந்து அனிஷ்மா அனில்குமார், இவங்கெல்லாம் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறது சுரேஷ் ராஜகுமாரி அப்படிங்கிறவர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அந்த படத்துக்கு கதையும் வசனமும் எழுதியது தமிழ். அவர் வந்து நீங்கள் டானாக்காரன் அப்படிங்கிற படத்தை இயக்கியிருக்காரு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஜெய் பீமில் அந்த போலீஸ் ஆஃபீஸர் வர்றாரு, அவர் தான் அந்த தமிழ். அதுக்கப்புறம் வந்து அந்த படத்தை எடிட் பண்ணியிருக்கிறது ஃபிலோமின் ராஜ் அண்ட் மியூசிக் ஜஸ்டின் பிரபாகரன். 7 ஸ்க்ரீன் ஸ்டுடியோ அவங்களுடைய தயாரிப்பில், எஸ்எஸ் லலித்குமார் அவருடைய தயாரிப்பில் அந்த படம் தான் அது. லலித்குமாருடைய பையன் தான் எல்கே அக்ஷயகுமார் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து அவங்க அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ரொம்ப பிரமாதமான ஒரு படமாக சிறை அப்படின்னு ஒரு படம் வந்து ஓப்பனிங் பெருசாக இல்லை, ஆனால்
ஃபர்ஸ்ட் ஷோக்கு அடுத்த ஷோலாம் வந்து அப்படியே பிக்கப் ஆகி 2வது 3வது ஷோ வந்து ஃபுல் தியேட்டர் ஹவுஸ்ஃபுல் ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்கு. இந்த படத்தை பற்றி நிறைய பேசலான்னு இருந்தேன். நான் மட்டும் பேசுறதை விட நம்முடைய அரசியல் ஆர்வலர் ஆசிரியர் திரு சத்யராஜ் அவர்கள் நம்மிடையே இருக்காங்க. தமிழ் குரலில் இன்னைக்கு வந்து 8 திக்கும் அவருடைய குரல் தான் ஒலிச்சிட்டு இருக்குது. அவரு இங்கே இந்த படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவர்கிட்டயே இப்போ நான் உட்காந்துருக்கேன். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நல்லா இருக்கீங்களா? ஒரு அரசியல் ஆர்வலர், 8 திக்கும் உங்கள் குரல் ஒலித்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு ஏதாவது சமுதாயத்தில் வந்து அரசியல் ஒரு மாற்றம் அப்படின்னாலே சத்யராஜ் கேட்டுதான் தெரிஞ்சுக்கணும். சிறை படம் ரொம்ப முக்கியமான ஒரு படமாக தான் நானும் பார்க்குறேன். நான் அந்த ப்ரிவியூ ஷோலேயே கூப்பிட்டுருந்தாங்க, நான் பார்த்தேன். அந்த படம் வந்து குறிப்பாக இஸ்லாமியர்களை ஒரு கதாபாத்திரமாக, முக்கிய கதாபாத்திரமாக வச்சு தமிழ் சினிமாக்களில் வந்து நிறைய படங்கள் வர்றதில்லை. நிறைய படங்கள்னு சொல்கிறத விட பெரும்பாலும் படமே வர்றதில்லை. அதாவது என்னன்னா ஒரு சப் கேரக்டராக வரும், மெயின் கேரக்டராக வராது. ஆமாம். இப்போ இந்த படத்தோட அறிமுக விழாவில் பேசும்போது திரு செல்லுமணி அவர்களே சொன்னார் பார்த்தீங்களா, அதாவது நான் கூட இஸ்லாமியர்களை வந்து சில இடத்துல வந்து தவறாக காமிச்சிட்டேன். அது ஒரு சுற்றி இருந்த ஒரு அட்மாஸ்பியர்னால அப்படின்னாரு. அது ஒரு ஒரு ட்ரெடிஷனாக நம்ம சுற்றி இருக்கக்கூடிய சூழல், ஒரு மீடியா அழுத்தத்தில் இங்கே இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து இஸ்லாமியர்களை வந்து தொடர்ச்சியாக எதிரியாக காமிக்கிறது, ஒரு ஏதோ பாகிஸ்தான் வந்து ஒரு தீவிரவாதியாக காமிக்கிறது, இது மாதிரி ஒன்று சித்தரிப்பு பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு மெயின் கேரக்டராக இஸ்லாமியரை காமிக்கல அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருந்துச்சு. அதாவது நம்ம ஊரில் வந்து அது ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. அதாவது என்னன்னா அந்த ஜிகாத் புனித போர் அப்படின்னாங்கன்னா உடனே வந்து அவங்க தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லி முத்திரை குத்திடுறாங்க. ஆனால் இஸ்லாமியர்கள் வந்து நல்ல ஒரு மாதிரி என்ன சொல்கிறதுனா ரொம்ப அன்பானவங்க, மனிதனை நேசிக்கக்கூடியவங்க, இன்னும் சொல்ல போனால் ரொம்ப நேர்மையாகவும் இருப்பாங்க. மக்களிடையே பழகும்போது ரொம்ப நேர்மையாக இருப்பாங்க. அதை நான் வந்து எனக்கு தெரிந்த நண்பருடைய பழக்கத்தை வச்சு நான் சொல்கிறேன். என்னுடைய நண்பர்கள்லாம் வந்து அவ்வளோ நேர்மையாக இருப்பாங்க. அவ்வளோ ஒரு மாதிரி என்ன சொல்கிறதுனா இந்த வெளிப்படையாக பேசுதுன்னுவாங்கல்ல, அது வந்து இஸ்லாமியர்கள். இப்போ இதில் குறிப்பாக நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தையோடு சேர்த்து இதில் வரக்கூடிய ஒரு சீனை நம்ம கனெக்ட் பண்ணி பேசலாம். அந்த போலீஸ் ஸ்டேஷன் சீனில் நானும் முஸ்லீம் தான் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான சீன். எல்லாருமே பயங்கரமாக அதாவது ஆனால் அந்த சீன் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது அந்த கான்ஸ்டபிள் அவர் கேட்குறாரு, ஏன் இதை பண்ணேன் அப்படின்னா, இல்லை சார் அக்யூஸ்ட் ஒரு முஸ்லீம் அப்படின்னு சொல்லும்போது ஏன் இதை பண்ணேன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா அது என்ன பண்ணாங்க அந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஆமாம். ஸோ இது அக்யூஸ்ட் ஒரு முஸ்லீம்னா அப்படின்னு சொன்னா அப்போ நானும் ஒரு முஸ்லீம் தான் அப்படின்னு சொல்கிற சீனில் தியேட்டரில் வந்து ஒரு பயங்கரமான ஒரு கிளாப்ஸ் இருக்குது. ஆமாம். ஸோ அது ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம். இந்த குறிப்பாக அதில் நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இப்போ முதல்ல நீதிபதி ஒருத்தர் வந்து பேசியிருப்பார். ஆமாம். அவர் வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவாக காமிச்சிருப்பாங்க. அவருடைய பேர் கூட பார்த்தீங்க அப்படின்னா ரத்னவேல் பாண்டியன் அப்படின்னு வச்சிருப்பாங்க. ஏன் ரத்னவேல் பாண்டியன் ஸ்பெசிஃபிக்காக வைக்கிறாங்க அப்படின்னா, ஓபிசி ஃபர்ஸ்ட் ஜட்ஜ் சுப்ரீம் கோர்ட்டில் அவர் தான். அது ஒரு குறிப்பாக மண்டல் கமிஷனில் ஓபிசிக்களுக்கு ரிசர்வேஷன் அப்படின்னு பேசும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் உத்தியோகத்தில் அவர் ரொம்ப முக்கியமான ரோல் பிளே பண்ணியிருக்காரு. அப்படிங்கிறதுனால ஒரு ஓபிசி தரப்புலேருந்து போன ஜட்ஜாக அவரை வந்து ரொம்ப முக்கியமானவராக பார்த்தாங்க. ஸோ அப்போ அது ரொம்ப முக்கியமான ஒரு பாலிடிக்ஸ். ஓபிசியோடைய விரிவாக்கம் என்னங்கிறத சொல்லிடுங்க. ஏன்னா அதர் பேக்வர்ட் சினிமா அதை சொல்லுங்க. ஓகே. அதர் பேக்வர்ட் கிளாஸ், அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய நீதிமன்றங்களில் பெரும்பாலும் எல்லாமே வந்து ஒரு உயர் ஜாதிக்காரங்க தான் நீதிபதிகளாக இருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த 5 ஆண்டில் 840 பேருக்கு மேலே நியமிச்சதில் கிட்டத்தட்ட 640 பேர் வந்து உயர் ஜாதியாக இருக்கிறாங்க. ஒரு ஓபிசி, அதாவது பிசி, எஸ்சி, எஸ்டி, எம்பிசிக்குள்ளிருந்து நீதிபதியில் ஆகிறதே கஷ்டம். அப்படி இருக்கும்போது முதலாக ஒரு ஓபிசி பிரிவிலிருந்து, பார்ப்பனர் அல்லாத உயர்ஜாதி அல்லாத பிரிவிலிருந்து போன முக்கியமான ஒரு நீதிபதி அவர். அதனால அந்த பேரை ரெஃபர் பண்ணி வச்சிருக்காங்க. கரெக்ட். அந்த கேரக்டர் பண்ணது பிஎல் தேனப்பன் அவர். தேனப்பன் சார் பண்ணியிருந்தாரு. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு சார். அருமையா இருந்தது. ரொம்ப அருமையா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த கான்ஸ்டபிள் கேரக்டர் பண்ணியிருந்தாரு இல்லையா சார், அவரு ஒரு பிரபலமான முகம் தான். அவரும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. அதுல எனக்கு என்ன பிடிச்சிருந்ததுன்னா அந்த படத்துல இல்ல ஒவ்வொரு கதாபாத்திரமும் நடிச்ச மாதிரியே தெரியல. ஒரிஜினலாவே போலீஸ் எப்படி இருப்பாங்க அந்த ஒரு ஃபீலை கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலா பார்த்தா எனக்கு வந்து தமிழ் இருக்கார்ல ரைட்டரு, அவர் இதுக்கு முன்னாடி டானாகாரன் எடுத்திருக்காரு இல்லையா, அவருக்கும் காவல்துறைக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் போலீஸ்ல இருந்து வெளியே அதான் நினைச்சேன் அதான் ஏதோ போலீஸ். நான் அப்பயே நான் அந்த படத்துடைய பாதி போயிட்டு இருக்கும்போது நினைச்சேன், ஒருவேளை ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருந்து அதுக்கப்புறமா கதை எழுதி அதுக்கப்புறமா டைரக்டர் போறோம் அப்படின்னு சொல்லி நினைச்சேன். கரெக்டா சொல்லிட்டீங்க. ஆனா அவரு டிட்டோ இருப்பார் அப்படியே. இல்ல பக்கா இந்த படத்துல ஸ்கிரீன் பிளேவும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு இதை கூட எடுக்க முடியாது. இந்த சீன்ஸை வந்து ஒரு சீனை கூட இப்படி தூக்கி வெளியே போட முடியாம இருக்கும். அதுல முக்கியமா அந்த சுரேஷ் ராஜகுமாரி அவருடைய ஸ்கிரீன் பிளே பிரமாதமான ஸ்கிரீன் பிளே. அதாவது வசனம் வந்து 2 பேருமே சேர்ந்து பண்ணியிருக்காங்க. சுரேஷும் இவரும் பண்ணியிருக்காங்க. எனக்கு அதுல சில டைலாக்லாம், அதாவது என்னன்னா சார், சினிமாவில் வந்து எதுவுமே வந்து ஃபில்லர் கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். ஒவ்வொரு காட்சியுமே முக்கியமான காட்சி தான். எடுக்க போகிற 120 நிமிஷத்தில் அது சும்மா ஒரு 12 பாட்டு போட்டுக்கலாம் சார், அந்த இடத்துல ஒரு ஃபைட் வச்சுக்கலாம் சார் அப்படின்ற மாதிரி இல்லாமல் ஒரு டயலாகை சொல்கிறோம் அப்படின்னா அந்த டயலாகு தெளிவாக இருக்கணும் அப்படின்னு. அதில் எனக்கு இந்த ஜீப்பில் போயிட்டு இருக்கும்போது அந்த காவல்துறை அதிகாரி வந்து சொல்லுவார், அந்த பேரை கேட்டுட்டு அவர் யாருன்னு தெரியுமா, இதுக்கு முன்னாடி அந்த பேரை கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு சொன்னோன்னா, அந்த ஈழத்தமிழர்களுக்காக முதல்ல தீக்குளித்த ஒரு இஸ்லாமியர் தான் அவர் அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன உடனே செலுத்துச்சு.
ஸோ அப்போ என்னன்னா அந்த ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் அது. ஏன்னா அது அவங்க தே ஆர் ஆல்சோ த காமன் மேன் அண்ட் காமன் ஹியூமன் பப்ளிக் ஆஃப் இந்தியா. அவங்க இந்தியர்கள், தமிழர்கள். ஆமா, அவங்கள பிரிச்சு பார்க்கறதுல என்ன நியாயம் இருக்கு? அப்புறம் அவங்கன்னாவே இப்படித்தான் அப்படின்னு சொல்றது, அதுல நல்லா கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. நான் அந்த ஃபர்ஸ்ட் இந்த கதை ஆரம்பிச்சப்ப 2001 2002 வந்தோடனே 95 97 நடக்குதுன்னு கதையை ஆரம்பிச்சப்பே நினைச்சேன் என்ன அது அப்படின்னா, இந்த மாதிரி இந்த பாம் பிளாஸ்ட் நடந்தது இல்லைங்க, அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்றது, அது மனசை ரொம்ப பாதிச்சுது. ஆக்சுவலி பாம் பிளாஸ்ட்ல ஒரு பெரிய வருத்தமான விஷயம் என்னன்னா, அதுல 167 பேருக்கு மேல கைது பண்ணாங்க. அதுல கிட்டத்தட்ட 145 பேர் பாத்தீங்கன்னா 10 ஆண்டுகளுக்கு மேல சிறையில் இருந்து அப்புறம் விடுதலை ஆனாங்க. இப்போ அவங்க மேலெல்லாம் எந்த குற்றமே இல்லை, நிரூபிக்கப்படவே இல்லை. அப்போ அந்த 145 பேருக்கு மனைவி இருக்கிறாங்க, குழந்தைகள் இருக்கிறாங்க. இல்ல அவங்களுடைய வாழ்க்கை சார், வாழ்க்கையே போச்சு சார். இங்க 140 பேரை நீங்க வந்து கைது செய்து சிறையில் இருக்கிறாங்கன்னே வச்சுக்கலாம். வெளியில வந்தாலுமே சமுதாயம்னு ஒண்ணு இருக்குல்ல, இங்க அவங்க 10 பேர் பாக்குறவங்க என்ன பேசுவாங்க, எல்லாத்தையுமே விலைக்கு சொல்லிட்டு இருக்க முடியுமா? அது கஷ்டம். அப்போ அதுல குறிப்பா நான் என்ன பாக்குறேன்னா, இதுல சம்பந்தம் இல்லாத, இந்த குண்டுவெடிப்புக்கு சம்பந்தம் இல்லாத நிறைய இஸ்லாமியர்கள் இன்னும் 25 வருஷம் 27 வருஷம் 30 வருஷமா சிறையில் இருக்காங்க சந்தேகத்தின் பேர்ல. ஸோ இப்போ அதுல எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, அந்த படத்துல ரொம்ப அழகா ஒரு சீன் வைக்கிறாங்க இல்லைங்களா, பேர் அந்த பையனுடைய பேர் கேட்டு அது ஒரு இஸ்லாம் பேருன உடனேயே ஒரு நீதிபதி, 2வது வரக்கூடிய நீதிபதியே அந்த வழக்கை வந்து ஒரு தாமதப்படுத்துற மாதிரி ஒரு இடத்துல ஒரு டெம்ட் ஆகிற மாதிரி இருக்கு. காவல்துறையா இருக்கட்டும், அதெல்லாம் பார்க்கும்போது கோர்ட்ல இப்படிதான் நடக்குமாங்கிற மாதிரியே இருந்தது. அது உண்மைதான். அது ஒரு மனசுல ஒரு பெரிய வருத்தம் தானே சார். சட்டம் தன் கடமையை செய்யும், சட்டம் நம்மளை காப்பாற்றும், கோர்ட்டு நம்மளை காப்பாற்றும், தீர விசாரிப்பாங்கன்னு இருக்கிற இடத்துல போகிற நேரமெல்லாம் வாய்தா வாய்தா வாய்தான்னு சொல்லி தள்ளி போடுறதும், அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி சில கேஸுகளை வந்து முடிக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்றதும், எல்லா நீதிபதிகளும் இப்படி சொல்ல முடியாது சார், எல்லா வழக்கறிஞர்களும் இப்படி சொல்ல முடியாது. ஆனா இது காமனா நடக்குதுங்கிறது மக்களுக்கு ஒரு வருத்தமா இருக்கு. அதை அங்க காமிச்சிருக்காங்க. அது வந்து பயங்கர. நீங்க ஒரு நீதிபதி தீர்ப்பு கொடுக்குறாங்க, ஒரு 5 நீதிபதியில் உட்கார்ந்து ஒரு விஷயத்துக்கு தீர்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா, 2 நீதிபதி வேற தீர்ப்பு கொடுக்குறாங்க, 3 நீதிபதி வேற தீர்ப்பு கொடுக்குறாங்க. அப்ப மெஜாரிட்டியா எது இருக்கோ அதை எடுத்துக்கிறாங்க. ஆனா தீர்ப்பு கொடுக்கும்போது ஏன் வேற வேற மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருதா இல்லையா? இந்த கேள்வி எனக்கு பல வருஷமா இருக்கு சார். அதாவது என்னன்னா, ஒரு நார்மலான ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுன்னு வச்சுக்கோங்க, ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் நடக்கிற ஒரு கேஸுக்கு ஒரு தீர்ப்பு சொன்னதுக்கப்புறம் நான் மேல் கோர்ட்டுக்கு முறையிடுறேன்னு சொல்லி ஹைகோர்ட்டுக்கு முறையிடுறாங்க. ஹைகோர்ட்டில் அந்த கோர்ட்டுக்கு வந்து இல்லை இது வேற தீர்ப்புன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஹைகோர்ட்டில் சொன்னதுக்கப்புறம் அந்த எதிர்பார்ட்டியை அப்பீல் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனால் அங்கே இல்லை நாங்கள் இதை வேற மாதிரி சொல்லி இதை வேற தீர்ப்புன்ட்டாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, சட்டம் ஒன்று தானே. ஆக்சுவலி இங்கே தான் ஒரு முக்கியமான புரிதல். அப்போனா இவங்களுக்குள்ளே என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை எனக்கு நான் ஒரு பாமரனா கேட்குறேன், சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்கன்னா, ஹைகோர்ட்லாம் ஒண்ணுமே இல்லை, அவங்க சரியா விசாரிக்கலன்னு இவங்க அவங்கள குறை சொல்றாங்களா? ஹைகோர்ட் என்ன சொல்றாங்கன்னா, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் சரியா விசாரிக்கலன்னு சொல்றாங்களா? டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் என்ன சொல்றாங்கன்னா, காவல்துறை அதிகாரிகள் சரியா விசாரிக்கலன்னு சொல்றாங்களா? அப்ப ஏன் வந்து உள்ளுக்குள்ள இருக்க டிபார்ட்மெண்ட் அவங்களுக்குள்ளே குறை சொல்ற மாதிரி இருக்கேங்கிறது ஒரு வருத்தமா இல்ல. பொதுமான புத்தியில சட்டம் அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு டிராபிக் சிக்னல் மாதிரி, பச்சைனா போகணும், மஞ்சள்னா வெயிட் பண்ணணும், ஐ மீன் போகக்கூடாது, இதுக்கு மேலே கொஞ்சம் இருக்கணும், நீங்கள் ரெட் போட்டால் அவ்வளோதான், நீங்கள் ஸ்டாப் நின்றணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எல்லோ எச்சரிக்கை, க்ரீன் வந்து பாசிட்டிவ் அப்படிங்கிற மாதிரி. அப்படி கிடையாது சட்டம். சட்டம் அப்படிங்கிறது வந்து அந்த நீதிபதியினுடைய ஒப்பீனியன் தான் அங்கே ஒரு பெரிய ரோலாக ப்ளே பண்ணுது. சட்டத்தில் நீதிபதியினுடைய ஒப்பீனியன். இப்போ நீதிபதி ஒரு ஒப்பீனியன் சொல்கிறாருன்னு வச்சுங்களேன், அவர் பிறப்பிலிருந்து, அவருடைய ஜாதியிலிருந்து, அவருடைய பொருளாதாரத்திலிருந்து எல்லாமே ஒரு ரோல் ப்ளே பண்ணுது இங்கே. ஸோ அதனால தான் இவ்வளோ சிக்கலாக ஒன்றும் இல்லை. இப்போ புதுசாக ஒரு நீதிபதி வந்து போனார், திரு பி.ஆர். கவாய் அவர்கள். அவர் வந்ததுக்கு பிறகு தான் உச்சநீதிமன்றத்தில் வந்து ரிசர்வேஷனை கொண்டு வர்றாரு. எதில் அப்படின்னா, உச்சநீதிமன்ற வேலையில் கொண்டு வர்றாரு. ஸோ அப்போ இந்த படத்தில் காமிக்கக்கூடிய 2 விஷயத்தில் நம்ம புரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, நீதிபதி அவர்கள் பிறந்து வளர்ந்து வரக்கூடிய இடத்திலிருந்து அவங்க ஒரு சட்டத்தின் மேல் வைக்கக்கூடிய ஒப்பீனியன் தான் தீர்ப்பாக வருது. சரி சார், அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு கேஸ் நடக்குது, விக்டிம், அதாவது குற்றம் சாட்டப்பட்டவர் ஒன்று, இந்த பக்கம் வந்து அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க 2 வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்க. இதில் இவங்க ஒரு சாதி சமூகத்தை சேர்ந்தவங்க, இவங்க ஒரு சாதி சமூகத்தை சேர்ந்தவங்க. எப்பொழுதுமே ஏன் 2 நீதிபதி இருக்கக்கூடாது? கட்டாயமாக இருக்கணும். ஏன் 2 நீதிபதி இருந்தா இவங்க இதுக்கு இவங்க சப்போர்ட் பண்ணாரு, இவங்க சப்போர்ட் பண்ணாரு, என்னங்கிறதையாவது கேட்டு தெரிஞ்சுப்பாங்களா? அதில் என்ன உண்மை என்று கண்டறியலாம்ல. அது மாதிரி ஒரு, அதாவது மக்களுக்கு முன்னாலே தனிப்பட்ட முறையில் பேசி அல்ல, மக்களுக்கு முன்னாலேயே சமமாக. இப்போ ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்த ஒரு நீதிபதி இருக்காருன்னா அந்த பக்கமும், இந்த பக்கம் வந்து ஒரு உயர் சாதியில் ஒருத்தர் இருக்காருன்னா அவரும், இந்த கேஸில் இவங்க 2 பேர் தான் சம்மந்தப்பட்டிருக்காங்க, மெயின் விக்டிம் இவங்க தான். ஸோ அதை பேர் தான் இந்த நாங்கள் நீதிபதியை நியமிக்கிறோம்னு சொல்லி நியமிச்சு அந்த மாதிரி அது மாதிரி கண்டிப்பாக செய்யணும். பல முக்கியமான SC/ST வழக்குகளில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த வழக்கை டைல்யூட் பண்ணுறதுக்கான வேலைகள் நிறைய நடக்கும்போது, நீங்கள் சொல்கிற மாதிரி
அந்த தலித் சமூகத்திலிருந்து ஒரு நீதிபதியும் இல்ல அது குற்றம் சாட்டப்பட்ட அந்த குற்றத்தை சாட்டப்பட்ட எல்லா தரப்புல இருந்து ஆட்களை போட்டு விசாரிக்கும் போது ஒரு புது இருதரப்பு வாதங்கள்னு சொல்றாங்க இல்லையா, அந்த இருதரப்பினர் சார்பாகவும் 2 நீதிபதிகள் இருந்து அங்கேயே அதே சுப்ரீம் கோர்ட்ல 5 நீதிபதி ஒண்ணா உட்கார்ந்துருக்காங்கல்ல. ஆமா, அப்ப ஹைகோர்ட்லயே 2 நீதிபதி ஒண்ணா உட்காரக்கூடாது? உட்காரணும். சட்டம் இருக்குல்ல, அதுக்கு 5 பேர் சேர்ந்து கலந்து ஆலோசிச்சு செய்யறேன்னு சொல்றாங்கல்ல. இங்க 2 பேர் சேர்ந்து ஏன் கலந்து ஆலோசிச்சு செய்யக்கூடாது? இல்ல, இங்க இருக்கு பெஞ்ச், 2 பேரும் உட்கார பெஞ்ச் இருக்கு, 3 பேர் உட்கார பெஞ்ச் இருக்கு, அங்க 5 பேர் உட்கார பெஞ்ச் இருக்கு. சுப்ரீம் கோர்ட்லயும் சிங்கிள் பெஞ்ச் இருக்கு, 2 பேர் உட்கார்ந்து பேசுற பெஞ்ச் இருக்கும். சோ அந்த பெஞ்ச் நான் சொல்றது முக்கியமான கேஸ் நீங்க வந்து 3 பேர் உட்கார்ந்து பேசணும். இப்ப நம்ம இந்த படத்துல இருந்து எடுத்துக்கிட்டோம்னா இந்த படத்துல வரக்கூடிய வழக்கு கூட ஒரு இஸ்லாமியர் சம்பந்தப்பட்டிருக்கிறாரு அப்படிங்கிறதுக்காகவே அந்த கேஸை வந்து குறிப்பா முதல்ல அவர் வந்து சிறையே மாத்துறாங்க. அவர் வந்து சென்னையில இருந்து வேலூருக்கு மாத்துறாங்க. ஏன்னா அந்த குண்டுவெடிப்பு சம்பவத்துக்கு பிறகு மதுரையில இருந்து அவர் வர்றாரு. அப்புறம் அந்த வழக்கு விசாரணை போகுது பாத்தீங்களா. அந்த விசாரணை போகும்போது இவங்களை விசாரிக்கிறதுக்கு, இவங்களோட தரப்பு வாதங்களை முன்வைக்கிறதுக்கு, இவங்க சொல்றதை கேட்கறதுக்கு சில நேரத்தில் இது மாதிரியான நடவடிக்கைகளை நீங்க சொல்ற மாதிரி அந்த ஜுடிஷியரியிலே சில ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்தா தான் ரொம்ப சரியா இருக்கும். அந்த ரிஃபார்மேஷனை கொண்டு வரதுக்கு உங்களை மாதிரியான ஆர்வலர்கள் தான் அதுக்கு வந்து பாடுபடணுங்கிறதா நாங்க கேட்டுக்கிறது. ஆக்சுவலா என்னன்னா, இப்ப நீங்க சொன்ன மாதிரி வந்து எதுக்காக அதை சொல்றேங்கிறதையும் சொல்லணும். தெளிவுபட சொல்லணும்னா, ஒரு சாதி சமூகத்தினரை சார்ந்த ஒரு விஷயங்களுக்கு இன்னொரு சாதியினருக்கு தெரியாம கூட இருக்கலாம். ஆமா, அவங்களுடைய பாரம்பரியம் என்ன, இவங்க இப்படித்தான் பண்ணுவாங்க, இந்த முறைப்படி தான் பண்ணுவாங்கன்னு ஒன்று இருக்கலாம். இவங்க இப்படி பண்ணியிருப்பாங்க, இது இந்த இடத்துல ஒரு இஷ்யூவா இருக்குங்கிறது அந்த பற்றி ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கலாம். இஸ்லாமிய சகோதரர்களை பற்றிய அவங்களுடைய வாழ்வு முறையை பற்றி, அவங்க எப்படி வாழ்க்கை வாழ்றாங்க, எப்படி வந்து அவங்க பணம் ஈட்டுறாங்க, எப்படி வந்து அவங்க மக்களை மதிக்கிறாங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். இப்போ அவங்க வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சரியா மதியம் வந்து ஒரு 12-1 மணிக்கு அந்த நமாஸ் போவாங்க. இப்போ அவங்க நமாஸ் போற டைம் அவங்களுக்கு தான் தெரியும். இப்போ அது தெரியாம அந்த நேரத்தில் வந்து உட்கார வச்சு இவங்க கேட்டாங்கன்னா, அப்போ ஒரு இஸ்லாமிய நீதிபதி அங்க இருந்தாருன்னா அவர் கரெக்டா சொல்லுவார்ல, இது கொஞ்சம் நேரத்தை தாண்டி இது நமாஸ் பண்ற நேரம் அப்படின்னு. ஏன்னா அவங்களுக்கு அது ரொம்ப முக்கியமான ஒண்ணு இல்லையா? அதனால சொல்றேன். ஏன்னா அதனால ஒருத்தரோட புரிதலுக்காக இங்க எல்லாரும் சேர்ந்து எல்லா சமூகத்தினரையும் ஒருத்தர் புரிந்து கொள்ளணும்னு நினைக்கிறதே எனக்கு தெரிஞ்சு எனக்கு உடன்பாடு இல்லை. இந்த படத்திலேயே வந்து நம்ம தமிழ் சாரோட ரைட்டிங் ரொம்ப கவனமா பாக்குறது 2 நீதிபதிகளுக்கு இடையில இருக்கக்கூடிய வேறுபாடு. ஒரு கேஸ் தான், இது வந்து ஒரே ஒரு வழக்கு தான். அதான் சொன்னா சார், அதை வந்து அப்படியே அந்த பூசணிக்காய் போட்டு உடைக்கிற மாதிரி உடைச்சிட்டாரு. அவ்வளவுதான். அவரு தன்னுடைய போலீஸ் வாழ்க்கையில என்ன சந்திச்சாரோ அதை தெளிவோட சொல்லிட்டாருப்பா. நீதிமன்றம் அப்படிங்கிறது இப்படிதான் செயல்படும். இதனாலதான் என்ன சொல்றாங்கன்னா, உயர்ஜாதி அல்லாதவர்களுக்கு ரிசர்வேஷன் வேணும் நீதித்துறையில, எல்லாரும் படிச்சுட்டு போய் நீதிபதி ஆகணும் அப்படிங்கறது எல்லாரும் எதிர்க்கணும். இப்ப இது வரைக்கும் ரிசர்வேஷன் கிடையாது நீதிமன்றங்கள்ல. சோ அது வரணும் அப்படிங்கிறது நம்மளுடைய கருத்தா இருக்கு. அப்பதான் வந்து இது மாதிரியான வழக்குகளை பாக்குறதுல வந்து ஒரு முக்கியமான ஒரு பார்வை வரும். ரெண்டாவது, இந்த படத்துல வந்து இந்த பெண் கதாபாத்திரம் அந்த இடத்துல கூட சார் ரிசர்வேஷன்ல நான் வந்து பிரிக்க வரும்ல சார். நான் சொல்றது என்னன்னா, இப்போ உயர்நீதிமன்றம் ஏதோ ஒன்று, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஏதோ ஒன்று இருக்குன்னா, இந்த இப்போ ரிசர்வேஷன் தொகுதிக்காக அவங்களுடைய அந்த ரிசர்வ் செய்யப்பட்ட மக்களுக்காக தனியாக ஒரு நீதிமன்றம் இருக்குன்னு கூட எனக்கு வைக்க வேணாம். அது பிரிக்கிற மாதிரி ஆயிடுது. அது எனக்கு நான் சொல்ல. இந்த மாதிரியான இதில் வந்து நீதிமன்றம் ஒன்றே, அதில் இருக்கக்கூடிய மனிதர்கள் கலந்து அதை ஆலோசிக்க வேண்டும். அதான் சார், இந்த படத்துல முக்கியமா நான் வந்து ஹீரோயின் கதாபாத்திரத்தை ரொம்ப கவனமா பாக்குறேன். நீங்க எப்படி அப்சர்வ் பண்ணீங்க? இல்ல, உண்மையிலே ரொம்ப ரொம்ப சூப்பரா நடிச்சிருக்காங்க. ஆக்சுவலா வந்து அந்த பொண்ணு, அந்த சின்ன பொண்ணு வந்து ஒரு புதிய அறிமுகம், அவங்க பிரமாதமா பண்ணியிருக்கிறாங்க. நான் கூட ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே விக்ரம் பிரபுவோட ஹீரோயினை தான் ஹீரோயின் நினைச்சேன். நான் வந்து ட்ரெய்லர் கூட பார்க்கல சார் இந்த படத்தை, நேராக போய் படத்தை பார்க்குறேன். விக்ரம் பிரபுவோட ஹீரோயின் தான் ஹீரோயின் அப்படின்னு நினைச்சேன். தமிழ் சினிமாவில் ஒரு பிரேக் அப்படின்னா என்னன்னா, கதாநாயகன் ஒருத்தர் போட்டிருக்காரு. கதாநாயகன் ஒருத்தர் இருக்காருன்னா அவருக்கு உண்டான ஹீரோயின், அவங்க உண்டான காட்சிகள் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் கதாநாயகன் இன்னொரு காதலுக்காக போராடுறாரு அப்படிங்கிறது தான். சரி, இது வந்து காலகாலமாக இப்போ சின்ன பூவை மேலே பேசல அது மாதிரி தான் சார். சின்ன பூவை மேலே பேச படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிரபு ஃபிலோமினா ஒரு ஜோடி, ராம்கியும் அந்த புது ஹீரோயின் ஒரு ஜோடினா இவங்களுடைய காதலை சேர்த்து வைக்கிறதுக்காக வருவார். செந்தூர் புயல விஜயகாந்த் வருவார். இந்த மாதிரி எல்லாமே வரும். ஸோ அந்த கோணத்தில் உள்ள கதைகள் இருக்குல்ல, அது எப்பவுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதில் நான் எதிர்பார்க்காத ஒன்று என்னன்னா, ஒரு சிறை கைதி அவனை கொண்டு போகிறது வர்றது அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. ஆனால் ஒவ்வொரு ஷாட்டும் இந்த பக்குன்னு இருக்குதுன்னு அதாவது என்னன்னா, ஃபர்ஸ்ட் அவன் தப்பிச்சு போயிடுவானோ, இல்லை அவன் தப்பிக்கிறது ஏதோ பிளான் பண்ணுறாம்ல அப்படின்னு அந்த மாதிரி. நான் 2-3 முறை அழுதுட்டேன், கண்ணு கலங்கிருச்சு, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. அதில் குறிப்பாக அந்த பெண்ணை வச்சு தான், அந்த பெண்ணுடைய கேரக்டர் தான் மொத்த படத்தையே டிசைன் பண்ணுற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். அவங்க தான் ஹீரோ ஆக்சுவலி. அதில் வந்து அந்த பையனோ இல்லை ஒரு ஹீரோவோ, எப்படி சொல்கிறீங்க அவங்க ஹீரோன்னு? இல்லை
அந்த பொண்ணுடைய உறுதித்தன்மை இருக்கு இல்லையா, அந்த காதல் மீதான ஒரு உறுதித்தன்மை தான் வந்து அந்த படத்தை டிரைவ் பண்ணி கொண்டு வந்துகிட்டே இருக்கு. அந்த பையனை அதான் டிரைவ் பண்ணுது, அந்த பையனை வந்து அந்த போலீஸை டிரைவ் பண்றான். முழுக்கவே அந்த பொண்ணை சென்ட்ரிக்கா வச்சு எல்லாமே கரெக்ட் சார். அது அந்த டயலாக் ஒன்று இடத்துல வச்சிருப்பாரு, ஆக்சுவலாக அது ரொம்ப பிடிச்சது. அதாவது ஏண்டி அவங்க ஒய்ஃப்கிட்ட பேசுகிறாப்புல, ஏண்டி அவங்க அப்பாவே கொண்டான்னு சொல்லி தான் கேஸ் இருக்குது, அந்த பொண்ணு மறுபடியும் ஒன்று 5 வருஷமாக வந்து பார்த்துட்டு இருக்கேன்னா அதுக்கு பதில் சொல்லுவாங்க. அவங்க ஒய்ஃப் பதில் சொல்கிறது சூப்பரான விஷயம் தான். அதுதான் இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ஒரு ஆம்பளைக்கு பிடிக்கணுங்கிறதுக்கு 1000 காரணம் இருக்கலாம், ஆனால் ஒரு பொண்ணுக்கு பிடிச்சிருச்சுன்னா அவனுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க. அந்த ஒரு கதாபாத்திரம் இருக்கு இல்லையா, அதுதான் நீங்க சொன்ன மாதிரி உண்மையிலேயே அவங்க தான் ஹீரோ. அது ரொம்ப அவங்க தான் அதில் ஸ்ட்ராங்கா நிக்கிறாங்க. எஸ், அந்த படத்தோட மொத்த சீன்ஸையும் நீங்க சொன்ன டயலாக் வந்து அப்படியே ஒரு ஆணியை குத்தி வச்ச மாதிரி குத்தி வச்சு. இதுதான் டயலாக். ஆக்சுவலி இந்த டயலாக்ல இருந்து ஒரு பெரிய செக்டார் விரியுது. அதே மாதிரி அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து அந்த சொல்றாருல, நானும் முஸ்லீம் தானே சொல்றாரு இல்லையா, அதுல இருந்து வேற ஒண்ணு அப்படியே விரியுது. கதையே அந்த 2 செக்டாருமே பாத்தீங்கன்னா இந்த பெண்ணுகிட்ட இருந்து ஒன்னும் இவர்கிட்ட இருந்து ஒன்னும் மொத்தமா அது வந்து சுத்துது அப்படியே கேரக்டர். அவர் ஒரு சீனுக்கு தான் வர்றாரு, ஆனா அந்த ஒரு சீன் தான் படமே. அந்த ஒரு சீன் தான் படத்தோட மொத்த மெசேஜும். இந்த பொண்ணு வந்து ஒரு சீன்ல அந்த டயலாக் சொல்றாங்க, அவங்க சொல்றாங்க, அது மொத்தமா அங்கதான் இருக்கு. படம் வந்து முழுக்கவே 2 பெண்களை அவங்களுடைய சொற்களை மையமா வச்சு. அதே சமீப காலமாக வந்து பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பெண்களுக்கும் உணர்வுகள் இருக்கு, அந்த உணர்வுகளை எப்படி நம்ம பார்க்கணுங்கிறதையே சில திரைக்கதைகள் கொண்டு வராங்க. அது உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய விஷயமா இருக்கு. அந்த வகையில சிறை வந்து ரொம்ப அற்புதமான ஒரு திரைப்படமா இருக்கு. கண்டிப்பா இந்த படம் வந்து ஆக்சுவலா என்ன சொல்லலாம்னு நினைச்சேன்னா, இந்த படத்தை நான் தனியாக விமர்சனம் பண்ணும்போது நான் என்ன சொல்ல நினச்சேன்னா, விக்ரம் பிரபு இந்த வருஷம் வந்து எத்தனையோ ஸ்டார்ஸுக்கு படம் வந்தது. விக்ரம் பிரபுக்கு ஒரு லவ் மேரேஜ் வந்தது, ஒரு சிறை வந்தது. ரெண்டுமே சூப்பராக இருக்கு. ரொம்ப கதையை செலக்ட் பண்ணி நடிக்கிறாங்க. ஆனால் தமிழ் வந்து ஏதோ மைண்டில் வச்சிருக்காரு. டானாக்காரன் படத்துலேருந்து போலீஸ் கேரக்டர் விக்ரம் பிரபு நேராக கேட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே விக்ரம் பிரபு அவருக்கு ஏதோ ஒரு வகையில் விக்ரம் பிரபு ரொம்ப பிடிச்சிருச்சு. அது ரொம்ப கம்ஃபர்ட். சில இயக்குநர்களுக்கு சில நடிகர்கள் ரொம்ப கம்ஃபர்ட்டா இருப்பாங்க சார். விக்ரம் பிரபு அதாவது என்னன்னா, ஒரு டைரக்டர்ஸ் ஆர்டிஸ்டாக அவர் டைலாக் டெலிவரி எல்லாம் பார்க்குறப்ப, நம்ம சிவாஜி சாரோட பேரன் பிரபு சாரோட பையங்கும் போது நம்ம ஒரு சில எக்ஸ்பெக்டேஷன் வைப்போம். ஆனால் அவர் ரொம்ப சட்டிலாகவும் அழகாகவும் நடிக்கிறார். அந்த எந்த சாயலும் இல்லாமல் அப்பா மாதிரி பண்ணுறாங்க, ஐயா மாதிரி பண்ணுறாரு, அவங்க ஐயா மாதிரியே பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இல்லை, அந்த சாயல் இல்லாமல் நடிக்கிறது ரொம்ப சூப்பரான. அதாவது டைரக்டர்ஸ் வந்து கேரக்டரை தாண்டி அவங்களுடைய பர்சனல் கேரக்டர் பார்க்குறாங்க, படத்தோட கேரக்டர் தாண்டி. இப்போ வந்து பிரபு சார்கிட்ட எப்பவுமே ஒரு ஈகோவே இருந்தது கிடையாதுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆமாம், அவர் சிவாஜி சாரோட பையன், ஆனால் எப்பவுமே ஈகோ இருக்காது, ஈஸியாக அப்ரோச் பண்ண முடியும், அவர்கிட்ட பேச முடியும். ரொம்ப சார் இப்போ வரைக்குமே பிரபு சார் வந்து நிறைய டைம் எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்காரு, வாழ்த்துக்கள் தெரிவிப்பார். ரொம்ப ஒரு மாதிரி எளிமையான மனிதர் சார் அவர். நமக்குள்ள ஒரு சந்தோஷம் என்னன்னா, சிவாஜி சார் பையன் நமக்கு மெசேஜ் பண்றாரு அப்படின்னு அந்த ஒரு சந்தோஷம் இருக்கும். இல்ல அந்த கேரக்டர் வந்து விக்ரம் பிரபு இருக்கு. ஆமா, இல்ல விக்ரம் பிரபு இஸ் வெரி ஹம்பிள் பர்சன். ஸோ அதனால தான் பாத்தீங்கன்னா டைரக்டர்ஸ் வந்து பிடிக்குதுப்பா, அந்த பையன் நம்ம என்ன சொன்னாலும் செய்வார்ப்பா. அவர் சிவாஜி பேரன் எல்லாம் சொல்ல மாட்டாருப்பா. ஏன்னா சிவாஜி பேரன் நம்ம பயப்படுவோம், பட் ஆனா அவங்க வந்து ரொம்ப கேஷுவலா பழகும் போது டைரக்டர்ஸ்க்கு ரொம்ப கம்ஃபர்ட் ஆகும்போது என்ன சொன்னாலும் செய்யறாரு, பிரச்சனை இல்லை, கம்ஃபர்ட்டாகவும் இருக்காரு. ஸோ அந்த நடிகர்களுக்குரிய ஒரு அந்த அலங்காரமான ஒரு பந்தா இல்லாமல் இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால தான் வந்து திருப்பி தமிழ் அப்ரோச் விட்டு இருக்காரு. அது ஆனால் இந்த காவல்துறை இது நடிக்கும் போது இந்த படத்தில் வந்து எப்படி இருந்ததுன்னா, நான் ரொம்ப ரியலாக பார்த்த மாதிரி இருந்தது. ஆக்சுவலாக என்னன்னா, உண்மையிலேயே ஏதோ ஒரு சமயத்தில் நான் பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ரிமாண்ட் கைதியை வந்து 2 கான்ஸ்டபிள் கூப்பிட்டு வராங்க. அப்போ அப்படியே பார்த்துட்டு இருக்கேன், அந்த லோடு பண்ண கன்னு, அந்த கன்னில் ஏன் சுட்டன்னு இவ்வளோ கேள்விகள் இருக்குது தெரியுமா. அதாவது மனித உரிமைக்காக பேசுறது அப்படிங்கிறதும் அந்த கடைசி டயலாக்னு பிடிச்சது. அதாவது நாம ஒரு கான்ஸ்டபிளாக இருக்கும், நமக்குன்னு சில அதிகாரங்கள் இருக்கு, அந்த அதிகாரத்தை எந்த இடத்துல எப்படி சரியா பயன்படுத்தணுமோ அப்படி பயன்படுத்தணும். இதான் படத்துல ரொம்ப முக்கியமான இன்னொரு எபிசோட் என்ன அப்படின்னா, போலீஸ் இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மட்டும் கிடையாது, பிரிட்டிஷால ஆளப்பட்ட காலனி நாடுகள் எல்லாத்துலேயுமே இது ஒரு அடிமை முறை இருக்கு. நீங்க வந்து ஒரு கான்ஸ்டபிள் வந்து ஒரு எஸ்ஐக்கு அடிமையாவே இருப்பார், ஒரு ஏட்டுக்கு எஸ்ஐக்கு அடிமையா இருக்கிறது, அவர் வந்து ஒரு இன்ஸ்பெக்டருக்கு அடிமையா இருக்கிறது, அவர் டிஎஸ்பிக்கு அடிமையா இருக்கிறது, எஸ்பிக்கு, இந்த ஹையரார்கி இருக்கு பாத்தீங்களா. இது வந்து ரொம்ப இறுக்கமான மெக்கானிசம். ஏன்னா இது வந்து கலோனியல் ஃபோர்ஸ், அதாவது கலோனியல் மைண்ட் செட்டப், பிரிட்டிஷ்கார மைண்ட் செட்டப்லேயே இருக்கு இல்லையா. இதுல இருந்து இன்னுமே நம்மளால வெளியே வர முடியல, இந்த ரிஃபார்ம்ஸ் எல்லாம் பண்ணவே முடியாம இருக்கு. பட் ஆனா இவ்வளோ நெருக்கடியான சூழலுக்குள்ள ஒரு தனி மனிதன் நினைக்கும் போது ஒரு மாற்றத்தை நிகழ்த்த முடியும் அப்படிங்கிறத வந்து அற்புதமா சொல்லியிருக்காரு சார். ரொம்ப அற்புதமா சொல்லியிருக்காரு. அதாவது ரொம்ப இதோட யாருமே அதை சொல்ல முடியாது. அதாவது டயலாக் அதான் சார். ஒரு இப்ப நம்ம சமீபத்தில் நடந்த குறும்பட போட்டி நடத்தணும் இல்லையா, ஒரு சீன் போறோம் ஒருத்தரை நல்லா ரெஜிஸ்டர் பண்றதுக்கு. அதுல விக்ரம் பிரபு வந்து
அந்த பொண்ணையும் அந்த பையனையும் ஜட்ஜோட ரூமுக்கு அனுப்பிச்சு நீங்கள் போய் பேசிட்டு வாங்கன்னு சொல்கிற அந்த சீனு, வெளியில் வந்தோன்னா அந்த காலை பிடிச்சிட்டு அழுகுற சீன் இருக்கு. அது பார்த்தப்பே என்னன்னா மனிதாபிமானத்தின் உச்சம் அது. இல்லை சார், ஒரு சில போலீஸு தனிப்பட்ட முறையில் அவங்க ரொம்ப கோர் டு த ஹார்ட்லேருந்து செயல்படுவாங்க. சில பேர் தான் நம்ம பார்த்துருக்கோம், ரொம்ப ஒழுக்கமாக செயல்படுவாங்க. அப்போ இவ்வளோ பெரிய இன்ஸ்டிடியூஷன் ஒரு மனிதன் மேலே மிகப்பெரிய அழுத்தத்தை செலுத்தினாலும் ஒரு தனி மனிதன் அதை தாண்டி நிற்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை தான் இன்னைக்கு இந்த படத்தில் வந்து சுரேஷ் அவர்களும் திரு தமிழ் அவர்களும் சொல்ல வர்றாங்க நமக்கு. அது கரெக்ட். ஆனால் இது எல்லாமே போலீஸ்க்கு வந்து எனக்கு அவங்கள பார்க்குறப்ப எனக்கு ஒன்று தான் சார் தோணும், காவல்துறை அதிகாரிகளுக்கு வந்து ஏகப்பட்ட ப்ரெஷர் இருக்குது. அதுவும் நீங்கள் லோ லெவலில் ஆரம்பித்து ஹை லெவல் வரைக்கும் அவங்களுக்கு பயப்படணும், அவங்க இவங்களுக்கு பயப்படணுங்கிற மாதிரி ஏதாவது கேள்வி கட்டுறாங்கய்யா, சொன்னால் கேளுங்கய்யா அப்படின்வாங்க. ஏன்னா அவங்க வந்து ஒரு பெரிய ஒரு கட்டுப்பாடு துறையில் இருக்கிறாங்க. அந்த கட்டுப்பாடு துறையில் இருக்கும் பொழுது ஏதாவது ஒன்று அசமானா இவங்களை தான் கேட்பாங்க. ஆமாம் இல்லையா? அப்போ வந்து அவங்களுக்கு ஒரு ப்ரெஷர் லைஃப் தான். உண்மைதான் சார். காவல்துறை அதிகாரிகளுக்கு பயங்கர ப்ரெஷரான ஒரு லைஃப். அது இந்த படத்தில் பயங்கரமாக காமிச்சிருக்கிறாங்க. நமக்கு இப்படி ஒரு விஷயம் தெரியாது இல்லையா? ஒரு கைதியை வந்து கூட்டிட்டு போறது, என்ன பாஸ்போர்ட் கொடுப்பாங்க, அங்க எப்படி போகணும், எப்படி நீதிமன்றத்தை அப்ரோச் பண்ணணும், இந்த ஃபார்மெட்டை நம்ம எந்த சினிமாலையும் பார்த்தது கிடையாது. இதுக்கு பேக்ரவுண்ட் ஒரு கைதியை சிறையிலிருந்து கூட்டு போய் கோர்ட்டுக்கு கொண்டு போயிட்டு திருப்பி கொண்டு வர ப்ராசஸ் நம்ம எந்த படத்துலையும் பார்க்கல. அந்த ப்ராசஸ் வந்து லீகலாக எப்படி நடக்கும், சட்ட ரீதியாக நடைமுறை ரீதியாக அவங்க இதில் எப்படி நடக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு புதுசாக இருக்கு. ஓகே ரைட்டு அப்படின்னு எனக்கு படத்தில் ஒரு சீன் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலாக அந்த ஓகே போ கிளம்பு டிஸ்பர்ஸ் அப்படின்னோடனே டிஸ்பர்ஸ் டீம் அப்படின்னோடனே எல்லாம் நின்று பேசிட்டு இருப்பாங்க, உங்களெல்லாம் திருத்தவே முடியாது அப்படின்னு. ஆக்சுவலாக என்னன்னா இந்த காவல்துறை அதிகாரிகளுக்கும் ஒரு மனது இருக்குது, அவங்களுக்கும் நட்பு இருக்குது, ஃப்ரெண்ட்ஸ் இருக்குங்கிற மாதிரி அந்த ஒரு ஷாட்டில் அது வரைக்கும் வரப்பா நின்றுல டிஸ்பர்ஸ் அப்புறம் என்னாச்சு அது என்னன்னா அப்படின்னு சொல்லி சாதாரணமாக பேசுகிறப்போ ரொம்ப இயல்பாக இருந்தது. ஆமாம் சார். ஆனால் இது எல்லாமே இந்த கதையில் திரைக்கதையில் வசனத்துலேயும் சரி ஒரு இன்புட் ஆஃப் தமிழ் அது வந்து ரொம்ப மேஜர் பார்ட்டு. அண்ட் சுரேஷ் இவர் ராஜகுமாரி வந்து ரொம்ப ரொம்ப அதை அற்புதமாக பண்ணிடுறாரு சார். இங்கே என்னன்னா இந்த படத்தை பொறுத்தவரைக்கும் என்ன நினைக்கிறேன்னா, ஒருவருடைய சிந்தனையை வாங்கி இன்னொன்று பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது சார். ஆமாம், அது ரொம்ப ரேராக தான் அந்த சிங்க்கு கரெக்டாக இருக்கும். உண்மைதான் சார், கரெக்டுங்களா? ஒருவருடைய சிந்தனை இது எதுக்கு நான் ஒப்பிடுறேன் அப்படின்னா, சீமானவர்கள் அது உங்களுக்கு இப்போ பிடிக்காது, அவர் அரசியலை பற்றி நான் இப்போ பேச வரும்ல, அதெல்லாம் எனக்கு சுத்தமாக எனக்கு உடன்பாடு கிடையாது. அவர் ஒரு திரைக்கதை ஆசிரியராக அப்போது கதை எழுதி வசனம் எழுதி அப்போது கதை நல்லா சொல்லுவார். ஆமாம், கதை நல்லா சொல்லுவார். இப்போது அதான் சொல்கிறார். ஆக்சுவலாக என்னென்னா அந்த சினிமாலேயே பயன்படுத்தியிருக்கலாம். அவர் வந்து பசும் பொண்ணு அப்படிங்கிற படத்தை எடுக்கும்பொழுது பாரதராஜா டைரக்டராக இருக்கார், சீமான் தான் அதுக்கு ரைட்டர். ஸோ அவரையும் இல்லையா கரெக்டாக எடுத்துக்கலாம், நீ சொன்ன மாதிரி இருந்ததா அப்படின்னு வரான். ஸோ அவர் சொன்னதை அது என்ன எமோஷனுங்கிறத கரெக்டாக டைரக்ட் பண்ணுறது அது ரொம்ப கஷ்டம். அந்த வகையில் அந்த இயக்குனர் சுரேஷ் ராஜகுமாரியை பாராட்டியே ஆகணும். ஒரு முதல் படம்னு நினைக்கிறேன் சுரேஷ் ராஜகுமாரி மாறமாக பண்ணியிருக்காப்புல. இதில் நம்ம ரொம்ப நுட்பமாக பார்த்தோம்னா விக்ரம் பிரபுவினுடைய ஒரு பாசிட்டிவ் கேரக்டர், இன்ஸ்டிடியூஷன் நெருக்கடி கொடுத்தாலும் விக்ரம் பிரபு வந்து பாசிட்டிவாக இருக்காரு. இன்னொரு பக்கம் அப்படியே எக்ஸ்ட்ரீம்லி பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொண்ணுனுடைய அக்கா வீட்டுக்காரர், அந்த பையன் நடிச்சிருந்தார், ரொம்ப நல்லா சூப்பராக நடிச்சிருக்காரு. அவருக்கு வந்து அவருடைய பர்சனல் சிக்கல் இருக்குல்ல, ஒரு ஹெல்த் சிக்கல் இருக்கு இல்லையா, அவருக்கு குழந்தை பிறக்காத தன்மை அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக சமூகத்தால், அது மட்டும் இல்லாமல் அவருக்கு இருக்கக்கூடிய தனிப்பட்ட ப்ரெஷர் இருக்குது பார்த்தீங்களா, அது எப்படி ஒரு சாடிஸ்டாக மாற்றுது. ஆமாம், இல்லை அது வந்து மன உளைச்சலுக்கு உண்டாக்கி பயங்கரமான மன உளைச்சல் உண்டாகும். அதுதான் அந்த அவனோட பிஹேவியரே அதான். அதாவது என்னன்னா எந்த ஒரு ஆம்பளையாலையும் ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம், அந்த ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயத்த அவர் சொல்லிட்டாரு. அது மாதிரி ஊர் நம்மளை சொல்லுது, இவ சொல்லிட்டா, கட்டின பொண்டாட்டி சொல்லிட்டா, இல்லை சொல்லவே இல்லைன்னாலும் அந்த சிந்தனை அவங்களுக்குள்ள வந்துடும். அந்த சிந்தனை அது நல்ல சீன் தான். ஆமாம், அவன் என்ன சொல்லுவான், காசு வச்சு கொஞ்சம் எடுத்துவாடி, உனக்கு போய் ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கலாம் அப்படின்னா அவள் சொல்லி முடிக்கும்போது அப்போது எனக்கு குறை இருக்குங்கிறியா அப்படின்னு சொன்னோன்னே அதை இன்னும் ஏற்றுக்கிற பக்குவமும் அந்த சமமான ஒரு சிந்தனையும் இன்னும் பல ஆண்களுக்கு கிடையாது. சமூகத்தில் வரல அப்படிங்கிறதா வருத்தமாக இருக்குது. நிறைய நேரம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா பெண்களுக்கு தான் குறை அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது, அதில் நிறைய பாதிக்கு மேலே ஆண்களுக்கு குறை இருக்குது. ஆனால் தன் கணவனை வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு கூப்பிடுற அளவுக்கு இன்னைக்கு வந்து சமூகம் வளரல. கிராமப்புறங்களில் இந்த சிக்கல் இருக்குதான். இவரை கூட்டு போய் ட்ரீட்மெண்ட்டுக்கு கூட்டு போகணும் அப்படிங்கிற அளவுக்கு கூட கணவனோடு உரையாட முடியாத ஒரு சூழல் வருது. கணவனே பாருங்க, ஒரு ஜெனரசிட்டி இல்லை, நமக்கு குழந்தை இல்லை, நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கலாம், மனைவியை கூட்டு போகலாம் சொல்ல நம்ம போகலாம் அப்படிங்கிற அளவுக்கு. அது எல்லாத்துக்குமே சமுதாயம் தான் சார் காரணம். சமுதாயத்தில் வந்து நம்ம இந்த சமுதாயம்னு சொல்லி அவங்களாம் நம்மளை மதிக்க மாட்டாங்க. நாளைக்கு நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டதுனா என்ன சொல்லுவாங்க, எனக்கு ஒரே இல்லைன்னு தெரிஞ்சாலுமே போயிட்டு வந்துட்டான், இவன் தான் ஏன் போயிட்டு வந்திருக்கான். இன்னுமே அதாவது சொல்லுவாங்களே, நம்மளுடைய சீரான பாதையில் நம்ம ஒரு கார் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாலும்
சைடில் வர வண்டி குயிங் அப்படின்னு ஒரு இடி இடிச்சுட்டு இப்படி போயிட்டானா நம்ம ஸ்டேரிங் இப்படி ஆட்டுவோம்ல, இதுதான் வாழ்க்கையில் எல்லாருக்கும் நடக்குது. அது நம்ம கரெக்டாக தான் ஓட்டிகிட்டு இருக்கோம் அப்படின்வாங்கல்ல, அது நடக்கிறது தான். அதே மாதிரி இந்த உறவு முறைகள், சொந்த பந்தம், ஜாதி, இதுக்குள்ள கல்யாணம் பண்ணி நெருக்கடியில் வாழ்ந்துட்டு இருக்கிறத விட ஒரு நமக்கு பிடிச்ச ஒரு பையனை கல்யாணம் பண்ணி தன் தங்கச்சி சுதந்திரமா போறா, எல்லா கேரக்டரும் நல்லா இருக்கு போல. ஆமா இல்ல, ஒரு அக்கா கேரக்டர் கரெக்டா இருக்கு, அந்த அம்மா கேரக்டர் பேசும்போது நல்லா இருந்தது, அவங்க அப்பா கேரக்டர் நல்லா இருந்தது. எல்லாருமே அவங்கவுங்க ரோலை கரெக்டா பண்ணிருக்காங்க, எங்கேயுமே மிக்ஸ் ஆகல. ஆமா, எதுவுமே மிக்ஸ் ஆகல. அவங்களுக்கு தனிப்பட்ட சிந்தனைன்னு ஒன்று சார், அது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம். தமிழ் சினிமாவில் ஆக்சுவலாக சொல்கிறேன், சிறை வந்து ஒரு பார்க்க வேண்டிய படம். ஆனால் சிறை படத்தை பார்த்தப்ப எனக்கு இந்த கதை வந்து நார்மலாக ஓகே இந்த மாதிரி இருக்குது, நமக்கு ஒரு நார்மலான ஒரு ஃபிலிம் தான் அப்படின்னு தோணுச்சு. ஆனால் எப்பவுமே ஒன்று சொல்லுவேன் சார், நெகட்டிவான ஒரு எண்டிங் கொடுக்கறதுக்கு பதிலாக, ஏன்னா அந்த பஸ் ஆக்சிடென்ட் ஆகும்போது நெகட்டிவான பாசிட்டிவ் எண்டிங் கொடுக்கறது அப்படின்னு ஒன்று, அது ஹோப்பு சார், அது ஒரு நம்பிக்கை. வாழ்க்கையில் பாசிட்டிவிட்டிங்கிறது மிகப்பெரிய ஹோப்பு. இதுக்கு முன்னாடி மாயக்குத்துன்னு ஒரு படம் பார்த்தப்போ ஒரு கம்யூனிஸ்ட் எழுத்தாளர் வந்து ஒரு கடைசியாக ஒரு டைலாக் சொல்கிறார், ஏன் உன் கதைகளில் எல்லாரையும் கொல்ற, எல்லாரையும் சாகடிக்கிற அப்படின்னோடனே, அது நான் தானே எழுத்தாளர், அதை நான் தானே தீர்மானிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவர் ஒரு வார்த்தை சொன்னார், அது ரொம்ப நல்லா இருந்தது, கதையிலேயாவது அவங்க நல்லா வாழட்டுமே, ஜெயிக்கட்டுமேன்னாரு. அதான் சார், ஆக்சுவலி சமூகத்தில் அதான் அது வந்து என் மனதை தொட்டது. இல்லை, சமூகத்தில் நடந்த யதார்த்தத்தை நம்ம சொல்லலாம், அந்த மரணங்களை நம்ம பதிவு பண்ணலாம், அந்த ஒரு சோகமான முடிவுகளை பதிவு பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனால் அத்தோட ஒரு இலக்கியமோ ஒரு படைப்போ நிற்கக்கூடாது. ஒரு படைப்பும் இலக்கியமோ ஒரு மனித சமூகத்துக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடியதாக இருக்கணும், ஹோப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கணும். அதில் வந்து சுரேஷ் ரொம்ப தெளிவாக இருக்கிறாரு, ரைட்டர் தமிழ் சாரும் ரொம்ப தெளிவாக இருக்காரு. நாம் ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும் சமூகத்துக்கு அப்படிங்கிறாரு. எனக்கு இதில் ஒரே ஒரு இடம் மட்டும் அந்த படத்தில் புரியாத ஒரு சீனாக இருந்துச்சு. என்னன்னா, விக்ரம் பிரபுவுடைய மனைவி அவங்க வந்து மரி அப்படின்னு கூப்பிடுவாருன்னு நினைக்கிறேன் ஃபோனில். அவர் வந்து ஒரு இன்டர் ரிலிஜன் மேரேஜ், அதை வந்து இன்னும் கொஞ்சம் தூக்கலா காமிக்கலையோ. ரெண்டாவது, அவர் இன்டர் ரிலிஜன் பண்ணது அவங்க அம்மாவுக்கு பிடிக்கலையோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு சீன் ஒன்று வரும். அதெல்லாம் விட இன்னும் சூப்பரான ஒரு மேட்டர் சொல்லுவா சார். இதோட இந்த நம்முடைய அந்த டிஸ்கஷனை முடிப்போம். படத்துடைய டைட்டில் என்ன சார்? சிறை. படத்துல எந்த சீனுமே சிறையை காமிச்சிருக்க மாட்டாங்க. ஆமா சார், கரெக்ட். ஆமாம் சார், அதான் சார் அல்டிமேட் இந்த படத்தில். அது ரொம்ப அருமையாக இருந்தது சார், அருமையான படம். மக்கள் போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஒரு உணர்வுகளை கலந்த ஒரு படம், நம்ம என்னங்கிறத தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு படம். அற்புதமான எழுத்து தமிழுக்கும், அற்புதமான இயக்கம் சுரேஷ் ராஜகுமாரி அவர்களுக்கும் அதே மாதிரி மார்ந்த வாழ்த்துக்கள். சமூகத்தில் வந்து நமக்கு வெளிப்புறத்திலிருந்து படிப்பிக்கப்பட்ட பல விஷயங்கள், இங்கே பல மனிதர்களை நம்ம சிறைக்குள்ளே தள்ளிடுறோம். அது இஸ்லாமியர்கள் அப்படின்னு அவங்கள போண்டி ஒரு சிறைக்குள்ளே தள்ளுறோம் இல்லையா, ஒரு சமூக சிறைக்குள்ள. அந்த சிறையை தான் ஒரு விர்ச்சுவலாக நமக்கு வந்து திரு டைரக்டர் காமிச்சிருக்காரு. அதைத்தான் ஒரு சிறையின் டைட்டில். பாதி பேர் என்ன நினைச்சுப்பானா, என்ன சார் ஜெயில காமிக்கல, 7 கம்பியை காணோம் அப்படின்வாங்க. அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம வந்து தமிழ் சாருக்கும் சுரேஷ் சாருக்கும் நம்ம பெரிய நன்றி சொல்லணும். 2025 ஒரு சிறந்த படம், அருமையான படம், அற்புதமான படம். நன்றி. நன்றி. தேங்க்யூ.